ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க. அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கலாமே தவிர அதை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் கிரக அமைப்புகள் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி பலன்களும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவங்கள் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கையில் ஒவ்வொரு கிரகம் மாறும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தன்மைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்குங்க. அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்குள்ள முக்கிய கிரக பயிற்சிகளாக பார்க்கக்கூடியது அப்படின்னா புதனுடைய பயிற்சி தான். ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் கடகத்துக்குள்ளே போய் என்ட்ரியாக போகிறாரு. அதே போல் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனுடைய பயிற்சி, சுக்கிரன் ரிஷபத்தில் போய் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இந்த ஒரு தருணம் அற்புதமான மாற்றங்களானது நடக்க இருக்குங்க. அதில் குறிப்பாக மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா சூரியன் தாங்க. இந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் ஒவ்வொரு தமிழ் மாதமுமே கணக்கீடு செய்வாங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்க இருக்குது. இன்றைக்கி ஜூன் 15, இன்னையில் இருந்து தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறந்திருக்குங்க. ஜூலை 16ஆம் தேதி வரைக்குமே ஆனி மாதம் தான் இருக்க போகுது. இந்த ஆனி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? சூரியன் புதனுடைய ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனி மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா சூரியனோட யார் இருக்காங்க அப்படின்னா குரு இருக்கப்பார். குருவோடு சூரியனும் இணைந்து மிதுன ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நிறைய அதிர்ஷ்டங்களும் பணவரவுகளும் அதிகமாகவே கிடைக்க போகுது. அதிலும் பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கவனமாக இருக்கணும், பொறுமையாக செய்யணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டாலுமே கூட கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு மறைவாக இருக்கிறாருங்க. குரு தான் மறைஞ்சிருக்கிறாரு, அப்புறம் என்ன செய்ய போகிறாரு அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. குரு மறைவாக இருந்தாலுமே கூட இந்த ஆனி மாதம் முழுக்க முழுக்க சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்க போகுது. சூரியனும் புதனும் சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் இந்த டைமில் சிறப்பாக இருக்கிறதுனால மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுவும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயத்துக்கு, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கவலையப்பட தேவையில்லைங்க. ஏன்னா பண வரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமான முறையில் இருக்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்களே கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். கடந்த ஒரு சில மாதங்களாக எப்படி இருந்தது, இந்த டைம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் நீங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. உங்களுக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையுமே கண்டிப்பாக இருக்காது. பணவரவு அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வேலை செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஊதிய உயர்வெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் இருக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்களுடைய சஞ்சாரங்களே இந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதுவும் கிரகங்களுடைய அரச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் மிதுன ராசியில் குருவோட எப்படி இருக்க போகிறாரு பாருங்க. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் சேர்ந்துருக்கிறாரு, 12 வருஷத்துக்கு அப்புறமா சேர்ந்துருக்க போகிறாரு. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். அதுவும் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா
இந்த ஒரு இணைவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா ஒரு சில கிரகங்களுடைய இணைவுகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஏற்படக்கூடியது இல்லை, அது கால சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப ஏற்படக்கூடியது தான். அந்த மாதிரி தான் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய இணைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகர ராசி நேயர்களுக்கு எங்கே இந்த இணைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல தாங்க ஏற்பட்டிருக்கு. சூரியன் 6வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஒரு நேரத்தில் சூரியனோடு சேர்ந்து குரு இருக்கிறாங்க, குரு கூட புதனும் வந்து இருக்கிறாங்க. ஸோ சூரியன், குரு, புதன் இது மூன்றுமே ஒரு அற்புதமான கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் இணைந்து பயணம் செய்யக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மகர ராசி நேயர்கள், அதுவும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒரு சில சச்சரவுகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும் தான். அதை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. அதுவும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, அது மாதிரியான ஆசைகள் இருக்குது, இல்லை அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அந்த விஷயத்துலலாம் முழுக்க முழுக்க நீங்கள் கவனத்தை வந்து செலுத்தணும். ஸோ ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை லேண்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாருங்கள். சும்மா எதுவுமே வந்து நமக்கு வந்து கிடச்சிடாது. அதை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதற்குரிய செலவுகளை வந்து செய்ய போகிறோம். அதனால் நிதானமாக நீங்கள் யோசித்து வந்து முடிவெடுக்கணும். ஒரு வீடு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு, அதை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் எதுவும் ப்ராப்ளம்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அதிலலாம் நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. ஸோ பணத்தை நீங்கள் செலவு செய்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி செலவு செய்கிறோம், என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம செலவு செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் சிந்திக்கணும். மேலும் இந்த டைமில் பங்குச்சந்தை, வணிகம் இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியவர்கள்லாம் சிறப்பாக இருப்பீங்க. மேலும் கல்வி நிலை வந்து மேன்மையடைகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் மகர ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் பணம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக இருக்கலாம், உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு ஏதாவது ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ரொம்ப வருடங்களாக நீங்கள் சேமித்த ஒரு பணம் இப்போ உங்கள் கைக்கு வரத்துக்கு சான்ஸ்லாம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, இது வரைக்கும் உங்கள் கைக்கு அது வந்தே சேர்ந்துருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் அது உங்கள் கைக்கு வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் சிறப்பாக இருக்கத்தான் போகிறீங்க. ஆனால் இதில் எவ்வளோ பணம் கிடைக்கிது அப்படின்றத காட்டிலும் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும். அது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த எண்ணத்தை முழுமையாக வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்க பாருங்கள். ஆனால் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மற்றவர்களுக்காக கடன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னா அதை முழுமையாக உடனே வந்து அழிச்சிடுங்க. அப்படி நீங்கள் ஒரு வேளை பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். மேலும் சொல்லப்போனால் கிடைக்காமல் கூட போகலாம். அதனால் இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஸோ பொதுவாகவே நாங்கள் பணம் கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாதுங்க. கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்கோ அந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்மளை பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ நிதானத்தை வந்து அதுக்கு தான் இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அந்தந்த நேரங்களில் நம்ம செய்யும் பொழுது அதற்குரிய பலன்களை நிச்சயமாக நம்ம வந்து அடைவோம். அது மாதிரி தான் இந்த டைமில் நீங்கள் பணத்தை கொடுக்காமல் இருந்து பாருங்கள், அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேஃபாக இருக்கும். தேவையில்லாத வீணாக வந்து எதுவும் வந்து பேசாதீங்க. யாருக்கிட்டையும் வந்து மற்றவர்களை பற்றி பேசுகிறதோ, தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறதோ, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்வேன். நீங்கள் வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு போயிடுவீங்க. ஆனால் அது அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கும், சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். அதில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ முழுமையாக இந்த மாதிரி தேவையில்லாத வீண் பேச்சுக்களை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். மேலும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்கள் யாருக்கும் எப்போதும் எதற்காகவும் வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க. இன்கேஸ் இந்த டைமில் நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டீங்க, யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் நிச்சயம் காப்பாற்ற முடியாதுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்துடும், உங்களுடைய பேரை வந்து கெடுத்துடும். ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குற்ற உணர்ச்சிக்கு வந்து ஆளாயிடுவோம். நமக்கு நாமளே வந்து ஒரு விதமான கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்துடுவோம். நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் முழுமையாக இந்த டைமில் மகர ராசி நேயர்கள் அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதை செய்யணும், எப்போ செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பதிவை பார்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி நேயர்களும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்க முடியும். மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 25 நாட்களும் விநாயகர் பெருமான காலையில் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ஸோ தொடர் வழிபாடு நிச்சயம் வெற்றிகளை கொடுக்கும். கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.